அண்மை செய்தி. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அஜித் தோவல் கேபினட் அமைச்சர் அளவிலான அந்தஸ்தில் இருப்பார் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். அதாவது இந்தியாவினுடைய மிக முக்கியமான பதவிகளில் ஒன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி. அந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நியமனங்களுக்கான பாதுகாப்பு அமைச்சரவை இந்த ஒப்புதலை வழங்கி இருக்கின்றது. குறிப்பாக பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்று அவரது தலைமையில் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் பல்வேறு புதிய நியமனங்கள் நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக புதிய அரசிலும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது அஜித் தோவல் நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே அவர் உளவு பிரிவினுடைய இயக்குநராக பணியாற்றி இருக்கின்றார். பாகிஸ்தான் சிறையில் கூட அவர் 7 ஆண்டுகள் உளவு வேலையை பார்த்த போது அங்கு அவர் சிறையிலே கழித்திருக்கின்றார். கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி முதன்முறையாக பதவியேற்ற போது இவரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக இவர்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்து வருகிறார். இந்த முறை ஒரு சிறிய எதிர்பார்ப்பு இருந்தது, அஜித் தோவலுக்கு பதிலாக வேறு ஒருவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்படுவார்கள் என்று. ஏனென்றால் அஜித் தோவலுக்கு தற்போது வயது 79. எனவே அவருடைய வயது, உள்நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்படுவார் என்று ஒரு பெரிய பேச்சு எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் அவர் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக 3வது முறையாக மீண்டும் அஜித் தோவலே பாதுகாப்பு ஆலோசகராக தொடர்வார் என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய கேபினட் அமைச்சர் அந்தஸ்திலான அந்த அந்தஸ்தில் இவர் இருப்பார் எனவும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் பிரதமருடைய முதன்மை செயலாளராக PK மிஸ்ராவே மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ஏற்கனவே பிரதமருடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு மீண்டும் அதே நியமனம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதே போல பிரதமருடைய ஆலோசகர்களாக அமித் கரே என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.